கிராவிஸ்டன் டோஜி மார்க்கெட் புல்லிங்ல போன பிறகு, அதாவது ஒரு ஹை போன பிறகு மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியது தான். இந்த கேண்டில் எப்படி எல்லாம் வரலாம் அப்படின்னா, கிராவிஸ்டன் டோஜி பெரிய ஒரு புல்லிஷ் போயிருக்கும். அதே கேண்டில் கூட திரும்ப செல்லிங் ப்ரெஷர் கீழே டவுன்ல ஓப்பன் பிரைஸ் க்ளோஸ் பிரைஸ் எல்லாமே சேம்ல க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு ஃபால் ஆவதற்கு வாய்ப்பு உண்டு. இது கிராவிஸ்டன் டோஜியா எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாடியோடையும் வரலாம். கிரீன் கேண்டில் உள்ள மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் ஆகி டவுன் ஆகும்போது அது ரெட் கேண்டில் கூட க்ளோஸ் ஆகும். புல்லிங்ல போன மார்க்கெட் அங்க செல்லிங் ப்ரெஷர் ஆகி கீழே ஒரு சின்ன பாடியோடி ஒரு கிரீன் கேண்டில் கூட க்ளோஸ் பண்ணலாம். ஸ்டிக் லாங் ஸ்டிக் இருக்கும். மேலிருந்து கீழே அந்த ஸ்டிக் இருக்கும். சின்ன ஸ்டிக்கா இருந்துச்சு, ஸ்மாலா, அதாவது மூவ்மெண்ட் குறைவா இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வரக்கூடிய கேண்டில் எல்லாமே கிராவிஸ்டன் டோஜி. இது மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படிங்கறத நமக்கு காட்டும். புல்லிஷ் கேண்டிலா கூட அடுத்த கேண்டில் மாறும்.